திட நிலைமையில் புக் பேக் கொஷின் 23rd கொஷின். எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய அணுக்கள் பிசிசி படிகக்கூட்டின் அமைப்பினை உருவாக்குகின்றன. கனசதுரத்தின் மூலையில் எக்ஸ் அணுக்களும் அதன் மையத்தில் ஒய் அணுவும் இடம்பெறுகிறது எனில் அச்சேர்மத்தின் வாய்ப்பாடு என்ன? நமக்கு தெரியும், பொருள்மைய கனசதுரத்தில் அணுக்கள் மூலையில் இருக்கும், அதே நேரத்தில் அந்த அலகு கூட்டினுடைய மையத்தில் இருக்கும். இதில் எக்ஸ் அணுக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அலகு கூட்டின் மூலையில் இருக்குது. மொத்தம் 8 மூலையில் இருக்குது. அப்போது அந்த பிசிசி அலகு கூட்டிற்கே உரிய அணுக்கள் எத்தனை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் அணுக்கள் படிகக்கூட்டின் 8 மூலைகளில் உள்ளது எனில் NC நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் டிவைடட் பை 8 8/8 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போது இந்த படிகக்கூட்டிற்கே சொந்தமான எக்ஸ் அணு 1. அதே போல் ஒய் அணு படிகக்கூட்டின் மையத்தில் உள்ளது. எனவே நம்பர் ஆஃப் பாடி சென்டர் டிவைடட் பை 1. ஸோ 1/1 1. ஸோ ஒய் அணுவும் 1 தான் இருக்குது. எனவே சேர்மத்தின் வாய்ப்பாடு x1 y1 ஆர் xy. இந்த ப்ராப்ளம் உங்களுடைய நான் கொடுத்த மெட்டீரியலும் இருக்குது, இருந்தாலும் நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இப்போது பார்த்துக்கோங்க. இது பிரகாரம் நீங்கள் இதையும் இதில் உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் காப்பி பண்ணிக்கோங்க. கம்பல்சரி கொஷினில் இந்த மாதிரி இருக்க குட்டி குட்டி கொஷின்ஸ் தான் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸில் வரும். ரொம்ப ஈஸியாக மார்க் வாங்கிடலாம்.